இன்கேஸ் நீங்கள் ஒரு 10, 15 இல்லை 20க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு அவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்கா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். எஸ், ஆக்சுவலாக அவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எதுக்காக முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே அதில் ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸு எல்லாத்த காட்டிடும், அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் அந்த ரிட்டர்ன்ஸே நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாயிடும், அந்த ரிட்டர்ன்ஸே நமக்கு வராது, இன்னும் பெரிய ரிஸ்கில் தான் அது நம்ம போய் முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அத்தனை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் பல இன்வெஸ்டர், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட அவங்களோட எக்ஸாம்பிள்ஸோட அவங்க என்னென்ன கடந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல சினாரியோஸை வச்சு நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அதிகபட்சமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணால் ஆன் அ லாங் ரன் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 பாயிண்ட்டாக வந்து 6 செக்மெண்ட்டாக என்னென்ன காமன் மிஸ்டேக் மக்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போகும்போது உங்களுக்கு இந்த கிளாரிட்டியாக இந்த வீடியோவை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தா வந்து காமன் மிஸ்டேக் மக்களுக்குள்ளே இருக்கிறது வந்துன்னா பல வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும், நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே டைவர்சிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ மெஹராங்கிற ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு 36 வயசு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து நிப்பான் லார்ஜ் கேப் அந்த ஃபண்டில் வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு முதல் 2 வருஷம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அவருக்கு கிடைக்குது, அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அது வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் மார்க்கெட் ஏற்ற இருக்கிறதுனால அந்த ஃபண்டும் அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகுது அதோட ரிட்டர்ன்ஸ். இப்போ அவர் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பயம் வர ஆரம்பிது. ஏன் இன்னும் பயங்கரமாக விழுது, இப்போது என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேனிக்காரர். ஸோ உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டுட்டு இந்த மாதிரி ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, அந்த டைமில் டாப் ரேட்டடாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண, அது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதில்ல, நீ அதில் பண்ணிட்டு. ஸோ உடனே இந்த மெஹராவும் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த டாப் ரேட்டடாக அந்தந்த டைமில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. அதாவது என்ன மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இல்லை ELSS ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திமேட்டிக் ஃபண்ட்ஸு, அதில் போய் எனர்ஜி, IT இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்லையும் அந்தந்த டைமில் எது நல்ல பயங்கர பூமில் இருக்கோ அதில் போய் அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. பட் அவருக்கு அது தெரியல, அந்த பூமுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது. பட் லேட்டர் டைமில் அவர் பார்க்குறாரு, ஜஸ்ட் Nifty 50 அந்த மேஜர் இண்டெக்ஸான Nifty 50 இண்டெக்ஸு கொடுத்த ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு கூட வந்து அவரோட இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவர் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடியது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், வெறும் ஜஸ்ட் நிப்பான் இந்தியாவில் மட்டும் அவர் ஆரம்பித்த ஒருத்தர் கிட்டத்தட்ட அந்த ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தா 18 ஃபண்ட்ஸ் அவர் வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் ஃபண்ட்ஸுமே வந்து அந்த டாப் 100 கம்பெனிஸை தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டாப் 100 கம்பெனிஸ்னால் ஆப்வியஸாக தெரிஞ்ச இந்த ரிலையன்ஸ், HFC, இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் இந்த TCS, ICICI பேங்க், இந்த மாதிரி ஒரு டாப் 100 கம்பெனிஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன நினச்சாரு, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபண்ட்ஸில் நம்ம போடும்பொழுது நம்மளோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ திடீர்னு வந்து மார்க்கெட் ரொம்ப ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா கூட நம்மளது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். பட் இன்டைரக்டாக அவர் இன்வெஸ்ட் பண்ண எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்டைரக்டாகவே வந்து அந்த டாப் 100 கம்பெனிஸ்லாம் அவர் போட்டிருக்காரு. ஸோ அப்படி அதனால் இந்த 100 கம்பெனிஸில் வாலட்டில் இருந்ததுனால அவர் 18 ஃபண்ட்ஸ்லையுமே வந்து அந்த வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. அதனால தான் பேசிக் Nifty 50யோட இண்டெக்ஸ் ரேட்டை கூட அவரால் பீட் பண்ண முடியலை. ஸோ இதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதே 100 ஃபண்டில் நீங்கள் டாப் 100ல் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரே ரூட்டை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட் 5-10 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸை எடுத்து அதே 100 கம்பெனிஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து த ஹிடன் காஸ்ட் ஃபார் ஓவர் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து வின்னர்ஸாக இருந்தாலும் சரி, லூசர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது பார்த்தா வந்து உங்களால் அத்தனை போர்ட்ஃபோலியோஸையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ கூட அத்தனை ஸ்டாக்ஸையோ இல்லை அத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் உங்களால் எந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். தேஷ்முக் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு 40 வயசு. அவர் கடந்த ஒரு 10 வருஷமாக ஒரு டெக்கேடாக வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். SIP மூலமாக ஒரு மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றார். ஸோ அவர் வந்து அவரோட கடந்து வந்த காலத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒரு டெக்கேட் ஆஃப் டைமில் வந்துட்டு அவர் கடந்து வந்த எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் அந்த டைமில் எந்த மியூச்சுவல் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே
வராரு. அண்ட் கடந்த ஒரு 10 வருஷங்களில் பார்த்தா மட்டும் அவருக்கு வந்து 28 ஃபண்ட்ஸ் கிட்ட அவர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 28 ஃபண்ட் ஹோல்ட் பண்ணியும் வந்து இப்போ 2022 வந்து பயங்கரமாக வந்து மார்க்கெட்டே வந்து 2020 பயங்கரமாக ஃபால் ஆச்சு. 22 வந்து மறுபடியும் இந்த பெரிய பெரிய லார்ஜ் கேப்ஸ் இந்த மாதிரி மிட் கேப்ஸ் எல்லாம் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கோம்னு நினச்சிருக்காரு. பட் கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவே வந்துட்டு அவரால் ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு கூட அவரோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வந்து அவர் வந்து பீட் பண்ணலை, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பீட் பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ணலான்னு பொழுது அவர் இப்போ இந்த டைமில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வந்து உள்ளே கொண்டு வர்றாரு. ஸோ உள்ளே கொண்டு வந்து ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அவங்க. அப்படி பண்ணும்பொழுது இவ்வளோ டைவர்சிஃபைடாக நீங்கள் பண்ணி வச்சுனாலும் 28 ஃபண்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் இது எல்லாமே மேஜராக டாப் 250 கம்பெனிஸ், அதாவது லார்ஜ் அண்ட் மிட் கேப், இந்த டாப் 250 கம்பெனிஸை தான் இது வந்து ஹோல்டிங்கில் வச்சிருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கிராஷ் வரும்பொழுது உங்கள் கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகுது, அடி வாங்குது. உங்களுக்கு வந்து மியராக உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் லெவலில் கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம பெட்டராக இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 28 ஃபண்ட்ஸை வந்து அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு 6 ஃபண்ட்ஸாக வந்து ஹோல்ட் பண்ணுவோம். 6 ஃபண்டு அப்படின்னா வந்து 2 ஃப்ளெக்ஸி கேப்பு, ஒரு மிட் கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு, ஒரு கோல்டு ETF, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ஒரு டெப்ட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களோட மொத்தமாக அந்த 28 சுருக்கி ஒரு 6 ஃபண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஷன் சொல்லும்பொழுது அது கம்ப்ளீட்டாக அவர் ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு 6 எடுத்துட்டு வராங்க. அண்ட் வித்தின் ஒரு 1-2 வருஷங்களே பார்த்தா அவருக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுனால உங்களோட வின்னர்ஸ் ரொம்ப நல்ல வின்னராக இருந்தால் கூட அந்த ஒரு ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் டூ மச் டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அந்த நல்லதே, அதாவது அது டபுள் த டைம் அதோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஆயிருந்தா கூட 100% கிடச்சிருந்தா கூட டைவர்சிஃபிகேஷனில் உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து அது உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சின்னதாக தான் தெரியுமே. ஸோ அதனால் டூ மச் டைவர்சிஃபிகேஷனும் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து NFO மேனியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இட்ஸ் அ நியூ ட்ராப். அதாவது NFO வந்து ரொம்ப அதிகமாக வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. NFO அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபரிங். ஸோ புது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. அந்த மார்க்கெட்டில் வரும்பொழுது அது ஒரு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ஆகும். ஸோ அதனால மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அது 10 ரூபாய்க்கே நமக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கிடைக்குது, ஸோ ரொம்ப சீப்பாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ உடனே அடிச்சு பிடிச்சி அந்த ஃபண்ட்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முந்தி அடிச்சுட்டு அதை வாங்குறாங்க. பட் பெரிய இன்வெஸ்டர்ஸ் இல்லை பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளே வருது அப்படின்னா அது வந்து சீப்பான வேல்யூஷன் கிடையாது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது எப்படி பண்ணுது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உண்மையிலேயே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அது வந்து எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவுலாம் எடுக்கணும். ஜஸ்ட் 10 ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறாங்கிறதுனால மட்டும் அதில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு டேட்டாவோட சொல்லணும் அப்படின்னா கடந்த 24-25 இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 244 NFOs வந்து இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த லிஸ்டான NFOs மூலமாக மக்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிட்டத்தட்ட 85% ஆஃப் த கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஈக்விட்டி ஓரியன்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதுலேயும் உங்களுக்கு அந்த ஈக்விட்டிலையும் வந்து 60% ஆஃப் த ஈக்விட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக திமேட்டிக் ஃபண்ட்ஸாக வந்திருக்கு. ஸோ திமேட்டிக் அப்படின்னா அந்த டைமில் பூமாக இருக்கக்கூடிய செக்டார்ஸ் தான் திமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த திமேட்டிக் ஃபண்ட்ஸில் மக்கள் எல்லாரும் போய் 60% மக்கள் யோசிச்சு பாருங்க, 85% ஈக்விட்டி, அதில் 60% ஆஃப் த ஃபண்டில் மக்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க திமேட்டிக் ஃபண்டில். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே உடனே நம்மளால் நல்லா ரிட்டர்ன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க. பட் வித்தின் 6 மந்த்துக்குள்ளேயே அந்த அந்த ஃபண்ட்ஸுமே வந்து கீழே ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் மக்கள் எல்லாருமே அந்த ட்ராப்பில் போய் மாட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்த ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோவும் ரொம்ப பெரிய ஒரு மான்ஸ்டர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பிளாக் ராக்குங்கிறது வந்து குளோபல் லெவலில் வந்து ஒரு டாப் 3 ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ், அவங்களும் வந்து பெரிய மான்ஸ்டர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் மக்களும் வந்து பயங்கரமாக அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க. பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து நியர்லி 20 to 25 ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது. மக்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் திடீர்னு இப்போ வந்து ஒரு ஃபண்ட் மேலே போய் இவ்வளோ கிரேஸியாக போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த பேருக்காகவும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்ஸுக்காகவும் பார்த்துட்டு உடனே அடிச்சு பிடிச்சி அந்த ஃபண்ட்ஸை வாங்குறாங்க. முதல் விஷயம் அந்த ஃபண்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, அவங்க எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, இப்பெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ணணும். பட் மக்கள் எல்லாருமே அப்படி வேகமாக போகிறதுங்கிறது ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு 25 ஃப்ளெக்ஸி கேப் இவங்களாம் நல்ல AI ட்ரிவனா இல்லை ரொம்ப டெக்னாலஜி பேஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க எந்த காட்டிலும் இவங்க பெரிய பெரிய ஆளாக மாறிட்டாங்க. பிகாஸ் ஒன்றுமே அவங்க எந்த வித ரிட்டர்ன்ஸும் காட்டல. அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் NFOன்னு ஒன்று வந்துட்டாலே அடிச்சு பிடிச்சி வாங்கணுங்கிற அவசியமே தேவையில்லை. மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய நல்ல NFOs இருக்குது. அது எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எப்படி ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அதில் நீங்கள் பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணலாம். 4வது பார்த்தோம்னா ஐடியலாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் எத்தனை மியூச்சுவல்
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 to 5 3லேருந்து 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதுமானது. அந்த 3லேருந்து 5 எதுவாக இருக்கலாம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக அவங்களோட சஜஷன்ஸு. ஸோ அந்த 3லேருந்து 5 அப்படின்னா ஒரு 2 ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ 3வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் ஆர் மிட் கேப் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனாலும் இப்போ ஃபண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு சொல்லிட்டு உங்களுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் 250 ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 4வது பார்த்தா ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டு வச்சுக்கலாம் வேணும்னா. 5வது ஃபைனலாக பார்த்தா நம்ம இவ்வளோ எல்லாமே வச்சுருந்தாலும் கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக கோல்டு ETF நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 to 5 ஃபண்ட்ஸில் மட்டும் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஆன் அ லாங் ரன் உங்கள் ஃபண்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. 5வது பார்த்தா நீங்கள் ஸ்டைல் பேஸ் பண்ணி டைவர்சிஃபை பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் கேட்டகரைஸ் பேஸ் பண்ணி கற்றுக்காதீங்க. கேட்டகரைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து இப்போ லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் இந்த மாதிரிலாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இது எல்லாமே எனக்கு ஒரு நல்லா கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது ஒரிஜினல் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. அது கேட்டகரைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறீங்க. ஸோ திடீர்னு மார்க்கெட் விழும்போது உங்களுக்கு எல்லாம் ஓவராலாக தான் அடிவாங்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் டைவர்சிஃபை எப்படி பண்ணலாம், ஸ்டைல் பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூ பேஸ் பண்ண ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மொமெண்டம் பேஸ் பண்ண ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது ஸோ ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள் வரும்பொழுதும் ஒரு ஃபண்ட்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு ஃபண்டு கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சைக்கிள் நீங்கள் வரும்பொழுது எப்போவுமே ஓவரால் உங்கள் ஃபண்டு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எல்லா சைக்கிள்லையும் ஒரு சைக்கிள் வருது அப்படின்னா எல்லா ஃபண்ட்ஸும் ஒரே மாதிரி ஏறக்கூடாது, ஒரே மாதிரி இறங்கக்கூடாது. இப்படி பண்ணோம் அப்படின்னால இது ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் சைக்கிள் பேஸ் பண்ணி எல்லா ஃபண்ட்ஸும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டைல் பேஸ் பண்ணிய ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 6வதாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட டைம் ஹரைசன் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அசெட் மிக்சிங்கை வந்து எப்படி பண்ணலாம், எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெப்ட் வந்து கம்ப்ளீட்டாக 100% வச்சுக்கிட்டா பரவாயில்ல. இன்கேஸ் எனக்கு சின்ன ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும், ஒரு மேபி ஒரு 10% வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இதே நீங்கள் நெக்ஸ்ட் 3 to 7 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க ஒரு மீடியம் டேர்ம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக க்ரோத்துக்கு வந்து நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஈக்விட்டி வந்து நீங்கள் 60% வரைக்கும் ஈக்விட்டி ஹோல்ட் பண்ணலாம். டெப்ட் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதில் ஒரு 30% ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் கடைசியாக கோல்டு வந்து ஒரு 10% இருக்கும், நீங்கள் கோல்டில் வந்து எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னா 7%. அண்ட் இந்த லாங் டேர்மில் தான் நம்மளோட வெல்த்தே காம்பவுண்டிங் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து நீங்கள் அப் டில் 100% கூட உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஒரு சேஃப் சைடுக்கு ஒரு 80% நீங்கள் வந்து வெல்த்துக்கு நீங்கள் ஈக்விட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் டெப்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10%, இதில் ஒரு 10% சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுலேயே வந்து நீங்கள் வெல்த்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும், இப்போ கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா கிடைக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. நம்ம வந்து குவாலிட்டியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், குவான்டிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். குவாலிட்டியாக ஒரு 3லேருந்து 5 ஃபண்டில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், ஆன் அ லாங் ரனில் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி வந்து நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களையும் நம்ம பேசிக்கிட்டே தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலில் எப்பவுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ தட் நம்ம ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் எல்லாமே போட அது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஐடியா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பிராக் வேர்ல்ட்.